வெல்கம் டு ஹனிரோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தாழையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கத்தாழை என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயிலை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கத்தாழை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது என்னென்ன யூஸஸ்ன்னு பார்க்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் நல்லா அந்த முள் மாதிரி இருக்கிற சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற அந்த ஓடையும் நீங்கள் எடுத்து போட்டுடணும். அடியில் இருக்கிறத அதில் சோறுன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு யூஸாக என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சோ ஏதோ குழைச்சோ எடுத்து தலை முடியல நீங்கள் நல்லா இப்படி தடவிட்டிங்கன்னா அந்த ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாகும், முடி நல்லா அடர்த்தியாக வரும். அது மட்டும் இல்லை, கருப்பாக ஷைனிங்காக இருக்கும். அதனால நீங்கள் தலைக்கு ஃபஸ்ட்டு இந்த கத்தாழையை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அடியில் கருவலை வரும் இல்லையா, அவங்க கூட இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தடவிட்டே வரும்போது அடிக்கடி இது தடப்புக்குள்ள அந்த கண்ணுக்கு அடியில் ஒரு படிக்கிறதுனாலையோ இல்லை தூங்காமல் இருக்கிற ஒர்க்குனாலேயோ வர்ற கருவலைங்களை எல்லாமே இந்த கத்தாழை எடுத்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிப்ஸில் அடிக்கடி வெடிக்குது, லிப்ஸில் வந்து தேவையான ஆயில் இல்லை, ஸோ அதனால வெடிக்குது அப்படின்னா அதுக்கும் இதை நீங்கள் லிப்ஸில் தடவிக்கிட்டே வரக்குள்ள சூப்பராக க்யூர் ஆகும். இதில் வந்து க்யூர் பண்ணுற தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா இது இன்னும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், அதோட கால் வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த வெடிப்புக்கும் நீங்கள் தடவலாம். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற இன்னிய ஜனங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தைய வயிற்றுல தரிக்கிற நாள்லேருந்து டெலிவரிக்கு போகிற வரைக்குமே இந்த கத்தாழையை வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க. அது ஏன் அப்படி சாப்பிட்றாங்கன்னா, அந்த சூட்டு வலியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த டெலிவரி டைமில் அந்த ஆப்ரேஷனுக்கு ட்ரை பண்ணாமல் நார்மலுக்கே ட்ரை பண்ணி நார்மலாக குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கு வலியே இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மருந்து தான் இந்த கத்தாழை. இந்த கத்தாழையை ரெகுலராக கன்சீவாக இருக்கிறவங்க, குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கிறவங்க ரெகுலராக காலையில் ஒரு கத்தாழையாவது சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்க வயிற்றுல வந்து அந்த சூட்டு வலிக்கான எந்த ஒரு சான்ஸே கிடையாது. நார்மலாக குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கான எல்லா யூசஸும் இந்த கத்தாழையில இருக்கு. இதை காலையில் வெறும் வயிற்றுல எடுக்கணும். அவங்க எடுக்க அந்த கர்ப்பப்பையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு தண்ணி பற்றாக்குறையோ வேற எந்த இதுவுமே இருக்காது. நார்மலாக குழந்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும்.